போயிட்டுருக்கோம். ஸோ அவங்க வந்துட்டு இங்கே ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறாங்க. அவங்கள கூப்பிட்றதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஃபங்க்ஷன் முக்கியம். நான் அவங்கள நம்பி தான் அனுப்பிச்சேன். ஆகா சொன்னால் நீட்டாக எடுத்துருவாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் தான். சரி ரைட். அப்போ நான் போவா பார்த்து போய்க்கிங்களா? கேஷ் வச்சிருக்கலாம், 3000 வச்சிருக்கீங்களா? பின்னாடி திறந்து விடு. அடுத்த விளாகுக்கு ரெடி பண்ணிருச்சு. நீ வருவடி, நீ நம்பளேன்னு நீ தம்பளேலு. ஃபைனலாக வந்து அவங்க கிளம்பிட்டாங்க. எல்லா லக்கேஜஸும் எடுத்துகிட்டு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு கிளம்பிட்டாங்க. பஸ்ஸுமே ரெடியாக இருந்தது. அவங்க விட்டுட்டு நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராஜிபூமி விளாக்ஸ். இப்போ வந்துட்டு ஊட்டிக்கு போகிறதுக்கு வந்துட்டு பாய்ஸ்லாம் வந்துட்டு நாங்கள் அனுப்பிச்சிட்டோம். இப்போ தான் அவங்க போகிறாங்க. அந்த வீடியோ கிளிப் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஆட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். நாளைக்கு ஒரே நாளில் 4 ஈவெண்ட்ஸ் புக் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஊட்டிலேருந்து ஒரு ஆர்டர். ஸோ அவங்க புக் பண்ணும்போதே வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை பார்த்து நம்ம ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்து பிடிச்சி போய் அந்த அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அதனால் நம்ம பசங்க எல்லாத்தையுமே அங்கே அனுப்பிச்சிட்டு நீட்டாக அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் காரில் ஏற்றி போயிட்டு பஸ் ஏற்றி விட்டு வந்தாச்சு. ஸோ மிச்ச ஈவெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே லோக்கல் நான் இருந்துகிட்டே நான் கவர் பண்ணிக்குவேன். அது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா பரமக்குடியில் ஒரு ஈவெண்ட் இருக்குது. செகண்ட் வந்துட்டு ராம்நாடில் வந்துட்டு ஒரு ஈவெண்ட் இருக்குது. தேர்டு வந்துட்டு மதுரையில் ஒன்று இருக்குது. அவ்வளோதானே, 3 ஈவெண்ட் இருக்குது. 3 ஈவெண்ட்டுக்கும் இந்த ஒரு 1 வீக்காகவே சார் ரொம்ப பிஸி. ஒவ்வொருத்தருக்கா கான்டாக்ட் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கா என்ன ஏதுன்னு ஃபுல்லாக செக்கிங்லேயே போயிட்டுருக்கு. ஃப்ரீ டைமே இல்லை. இப்போவுமே ஃப்ரீ டைம் அந்த கார் எடுத்துகிட்டு இந்த பசங்களை விடுறதுக்காக வந்தது. நானும் கேட்டு அப்படியே கூட வந்துட்டேன். இன்னும் இந்த May 19 ரொம்ப பெரிய முகூர்த்தம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா May 24 எங்களோட வெட்டிங். அந்த டைம் வந்துட்டு அது ரொம்ப பெரிய முகூர்த்தமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த 24 மாதிரி இந்த மந்த் பார்த்தீங்கன்னா May 19 போல். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், 24 வந்துட்டு எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி வருது. அதுக்கும் சேர்த்து எங்களுக்கு விஷ் பண்ணுங்க. ஏதாவது சொல்கிறீங்களா ஆனிவர்சரி பற்றி? ஆனிவர்சரி அன்னைக்கு சொல்லு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா ரெயின் வந்துட்டு பெஞ்சிட்டு இருந்தது. அந்த இடமும் ரொம்ப க்ரீனரியாக இருந்ததுனால ரொம்பவே அழகாக இருந்தது. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு பாலத்தை தாண்டி ஊருக்கு போகிற மாதிரி ஒரு வே. பாலத்தை தாண்டினா தான் அந்த ஊருக்கே போக முடியும். ஸோ ஊடால வந்து ஒரு ஆறு மாதிரி தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆறா ஓடையான்னு தெரில, ஆனால் அழகாக இருக்குது இந்த இடம். ஸோ அந்த இடத்த வந்து உங்களுக்கு காட்டுருவாங்க. வீடியோ அவுட்டோர் ஷூட் பண்ணலாமா? இந்த மாதிரி இந்த தண்ணியோட பார்க்க நல்லா இருக்கு. எவ்வளோ லென்த்தியாக இருக்குன்னு பாருங்க. செம்மையாக இருக்குல்ல? இந்த பிளேஸை பாருங்க. இந்த இடத்துல இருந்து தூரம் போயிட்டே இருக்கு. நிறைய வாத்து மீன் எல்லாமே இருக்கு. பார்க்க ரொம்பவே க்ரீனரியா இருக்கு பாருங்க. இது ஃபுல் பிளேஸுமே அப்படிதான் இருக்கு. இது பின்னாடி ஃபுல்லாக தோப்பு மாதிரி இருக்கு. ஒரு நாள் ஃப்ரீ டைம்ல இங்கே போயிட்டு விளாக் எடுத்து போடுறோம் பாருங்க. எங்க செடி அங்கே நிற்கிறான். அப்படியே அந்த பக்கம் வாங்க. அதே மாதிரி இதுவும் லென்த்தியாக போயிட்டே இருக்கு. செம்மையாக இருக்குது. ரொம்ப அடர்ந்த மரமாக இருக்குது. இந்த மாதிரி மரங்கள்லாம் நீங்கள் இந்த ஊரில் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த வேர்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ப்ரௌனாக, அதுக்கப்புறம் அதோட இலைகள்லாம் எந்த அளவுக்கு டார்க் க்ரீனாக. ஸோ பக்கத்துலேயே வந்து தண்ணி ஓட மாதிரி அழகாக ஓடிக்கிட்டு சின்ன சின்ன மீன் இருந்துக்கிட்டு இந்த ஊர் மக்கள்லாம் செம்மையாக கொடுத்து வச்சாங்க. ஸோ இந்த பாலம் தான். அந்த பாலத்தை தாண்டி அந்த ஊர் வந்து அந்த வழியாக போவாங்க. சரி, கரடி அங்கே பாருடி. இங்க வருது பாரு, ஓடி வருது பாரு. கரடியா? ஐயோ பாவத்தை அம்மா அம்மா பிடிச்சு. நாங்கள் அந்த பிளேஸ்ல இருந்து கிளம்பிட்டோம்.
செம்மையா இருந்தது இந்த பிளேஸ். இன்னொரு நாள் ஃப்ரீ டைம்ல வரலாம்னு சொல்லி நினைச்சிருக்கோம். நீங்க நம்ப மாட்டீங்க, இது சிவகங்கை. யா, ஆமா, சிவகங்கையில இந்த மாதிரி ஒரு பிளேஸ்மே கிடையாது. சிவகங்கையில போற வழியா அது என்னடா டவுன், சிவகங்கை டவுன் வந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ்ல வந்து இந்த மாதிரி பிளேசஸ்லாம் அழகா. ஆமா, அந்த ஊர் பேர் வந்துட்டு கீழே வடக்கூர் அப்படின்ற மாதிரி போட்டுருச்சு. எக்ஸாக்டா அதானான்னு தெரியல. பூ வந்துட்டு சக்கடி போற ரோட்ல வந்து கீழே வடக்கூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர். அந்த ஊரோட என்ட்ரன்ஸ் வந்து இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. இந்த ரோடே வந்து கீழே டு சக்கடி வந்து சாரி பூவந்தி டு சக்கடி ரோடு வந்து பயங்கரமா இருக்கும். நாங்க வந்துட்டு இந்த டீ ஷாப்க்கு வந்தோம். டீ குடிப்போமா? டீ கடைக்கு வந்துட்டோம். மழை வேறு பெஞ்சதா, ஸோ சூடாக டீ குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்போ ஸ்நாக்ஸ் இருந்தது, பஜ்ஜி. ஸோ ஆளுக்கு பஜ்ஜியும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே டீ குடித்தோம். அப்புறம் இந்த கடையில் வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஒரு மிட்டாய் இருந்தது. அப்படியே அந்த மிட்டாயும் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. சீட் பெல்ட் போடுறாங்க. சரி, ஓகே கைஸ், நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். டாடா, பை பாய். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.